ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கூடிய பதிவுகள் திருத்திருள்ள சிறப்புகளை பத்தி பார்த்திருக்கோம். அழகர் வர்றது, அழகர் அங்கிருந்து கிளம்புறது, அவர் ஆத்துல இறங்குறதெல்லாம் பார்த்தாச்சு. அவருக்கு சிறப்பா தண்ணி பீச்சுறது, சர்க்கரை கரைத்தல், இது ரெண்டோட சிறப்புகள் என்ன, இதை செய்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும் தெரிஞ்சுக்க போல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் மெஞ்சம் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகானக்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தென்னயம்பலம். அழகருக்கு நிறைய வேண்டுதல்கள் உண்டு. அடியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்திர மாசம் அமாவாசையில் அழகருக்கு கொடியேறும். இந்த வேண்டுதல ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுதல் தண்ணி பீச்சுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பக்தர்கள் அழகர் கோயில் போய் அங்க மாலை போட்டிருப்பாங்க. சின்ன பொடுசா ஒரு வெள்ளை பொருளால மணிமாலை வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாலை போட்டு சுவாமிக்கு விரதம் இருப்பாங்க. அந்த 15 நாட்களும் எந்த விதமான அசைவமும் எடுத்துக்க மாட்டாங்க. காபி ரைஸ் தான் கிடைப்பாங்க. நெத்தியில வந்து சுவாமியோட திருப்பாதத்தை திருமண்ல வந்து வரைஞ்சிருப்பாங்க. இதான் வந்து அவங்க அந்த பாதை பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அவங்க வந்து விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து ஆட்டுத்தோளால் ஆன ஒரு பை வந்து தோல்ல போட்டிருப்பாங்க. அது வந்து தண்ணி பீச்சுற பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து துருத்தி மட்டும் மாட்டிட்டு அதுக்குள்ள நிறைய தண்ணி ஊத்தி கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கும் சரி அழகருக்கும் சரி தண்ணி பீச்சி அடிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா சித்திர மாசத்துல வெயில் பிச்சு எடுக்கும். அப்ப சுவாமி ஊர்வலம் பாக்குறவங்களும் சரி, சுவாமி தூக்குறவங்களும் சரி, மக்களும் சரி ரொம்ப சோர்வு போகக்கூடாதுன்றதுக்காக தண்ணி பீச்சு நம்மளை வந்து குளிர்விப்பாங்க. இதை அவங்க செய்யும்போது அவங்க வாழ்க்கையில குளிர்ச்சியான இனிமையான நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தண்ணி பீச்சவங்களுக்கு ஒரு இடம் உண்டு. அதான் ராமராயர் மடகா அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க இருக்குன்னா கரெக்டா வந்து மாத்து ஓரத்துல வந்து நம்ம ஷார்ட் தியேட்டருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு. இதுக்கு பேர் ராமராயர் மடகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராமராயர் யாருன்னு கேட்டா திருமலை மகாராஜா கிட்ட திவானா வேலை பார்த்தவர். அவருக்கு அழகர் மீது அதீத பக்தி. அதற்காக அவருக்கு வந்து தனியார் மண்டகம் அப்படியே அவர் கொடுத்திருப்பாரு. அந்த ராமராயர் மண்டகத்துல சுவாமி வந்து மத்தியானம் அவங்க தங்க வச்சிருவாங்க. ஏன்னா அர்ச்சகருக்கும் சேவாத்திரிகளுக்கும் சுவாமி தூக்க சீர்பாதத்துக்கும் காலை உணவு மதிய உணவும் அங்கதான் கொடுப்பாங்க. அதனால அங்க சுவாமி வந்து அங்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சுவாமி தங்கியிருப்பார். மதியானம் 2 மணிக்கு மேல சுவாமி அங்க இருந்து கிளம்புவார். அப்போ அங்க போய் தங்க வச்ச உடனே அழகருக்கு மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சுத்தி நின்று அழகரை சுத்தி நின்று குதிரை வாங்கத்தோடு சேர்த்து தண்ணி பீச்சு அடிப்பாங்க. அடே அப்பா, சுவாமி அவ்வளோ அழகா குளிச்சுட்டே இருப்பார். இது எங்கேயும் நடக்காத ஒரு பெரிய விஷயம் இது. ஏன்னா இது வந்து இந்த பக்தர்கள் இருக்க விரதமே இருக்காங்க, அவங்களுக்கு அங்க மட்டும்தான் அனுமதி உண்டு. அது போக நிறைய பக்தர்கள் வந்து ஆடிட்டே வருவாங்க. தீப்பந்த மச்சமையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருவோம். அழகர் கோயில் திருவிழால அழகர் வேஷம் போட்டே வருவாங்க. இதுதான் வந்து இந்த தண்ணி பீச்சலோட தனிச்சிறப்பு. இது செய்வதால் நமக்கு அளப்பரிய நன்மைகள் சுவாமி தருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதற்கு அப்புறமாக சர்க்கரை கரைத்தல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செம்புல வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பொரிகள்ல கொஞ்சமா வந்துட்டு ஏலக்காய் போட்டு கலந்து வச்சுட்டு அதை வந்து அதோட வாய் பகுதியில வந்து வாழை இலை வச்சு கட்டிட்டு அதற்கு மேல விபூதி நிரப்பி அது மேல கற்பூரம் வச்சு அழகருக்கு காட்டுறது சர்க்கரை கரைத்தல்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து ஒரு கோவில்ல தீபாரணை அப்படின்றது அர்ச்சகர் மட்டும் காட்டுவார். ஆனா அழகர் திருவிழால மட்டும்தான் எல்லாருமே தீபாரணை காட்டணும். அழகருக்கு இது நடக்கும். நிறைய பார்த்திருப்பீங்க. எல்லாரும் சர்க்கரை காய்க்கன்னு சொல்லிட்டு சின்ன செம்புல ஒரு வெள்ளி செம்போ, பித்தளை செம்போ, சில்வர் செம்போ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அந்த செம்புல வந்து சர்க்கரை போட்டு நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமாக பொரிகள்ல ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு அதை நல்லா சுத்திக்க வாழையில வச்சு கட்டிட்டு நம்ம நிக்கிற இடத்துல வந்து அழகருக்கு தூக்கி காமிப்போம். அந்த சக்கரை கரைக்கிற அப்படி காமிச்சு முடிச்சு அதை கற்பூரம் முழுசா கரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாக அந்த விபூதி எடுத்து எல்லாரும் பூசிட்டு அப்படியே உள்ளவருடைய சக்கரை எடுத்து எல்லா மக்களுக்கும் விநியோகம் பண்ணி கொடுப்போம் பிரசாதமாக. இதை செய்வதால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, இந்த நெய்வேதியை அழகர் ஏத்துக்கிட்டாராம். இதை நம்ம கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில இனிப்பான பல நன்மையான விஷயங்களை சுவாமி தருவார் அப்படின்னா அதோட நம்பிக்கை. இது எங்கேயுமே நடக்காத தனிச்சிறப்பு. சர்க்கரை கரைத்தால் இதுக்கு தனி ஒரு வரலாறு. இந்த வரலாறு இருக்கு. இது எல்லா மக்களும் செய்வாங்க. அழகர் வந்து மதுரைக்கு வந்தாருன்னா ஒரு 5 நாள் இங்க இருப்பார். இந்த 5 நாளும் இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் சக்கரை கரைச்சிட்டே இருப்பாங்க, உள்ள பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதான் அந்த அழகருடைய தனிச்சிறப்பு. இந்த சர்க்கரை கரைத்தலும் தண்ணீர் பீச்சுதலும் பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம். நம்ம இந்த வருஷம் அழகருக்கு இதெல்லாம் நேர்த்தி கடனை அவங்க செஞ்சு நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்க பெறுவோமாக. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உடனே ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்முகையில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் செல்ல எம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல் அது வச்சு வழிபடுறதுக்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ் புத்தகம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் பிளஸ் உங்களுக்கு என்ன புத்தகம் என்றது கீழே வந்து அட்ரஸோட DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.